ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் முகில் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம இந்திய வரலாறு தலைப்பில் இருந்து டெல்லி சுல்தான்களை பற்றி லைன் பை லைன் கொஷினாக பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான்களை பற்றி 7வது புக்லேயும் 11வது ஸ்கூல் புக்லேயும் மட்டும்தான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து ரெண்டையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு நான் லைன் பை லைன் கொஷினாக கொடுத்துருக்கேன். நீங்கள் டெல்லி சுல்தானை படிக்கும்போது இந்த வீடியோவை மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் கவர் ஆகணும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லி சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி. முதல் கேள்வி, 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்தவர்கள் யார்? ஆன்சர், துருக்கியர்கள், அதாவது குதிரைப்படை வீரர்கள். நெக்ஸ்ட்டு, அடிமை வம்சத்தின் காலம் என்ன? ஆன்சர், 1206 முதல் 1290 முதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர், முகமது கோரி. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமது கோரிக்கு மகன்கள் இல்லாததால் யாரை பேணினார்? அதாவது யாரை சார்ந்து இருந்தார்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னென்னா பண்டகன். பண்டகன் அப்படின்றது என்ன அர்த்தம்னா அடிமைகள். இந்த அடிமைகள் யாருன்றது பார்த்தீங்கன்னா, பண்டகன் என்றால் என்ன அப்படின்னா இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல். அதாவது இராணுவ பணின்னு சொல்லி விலைக்கு வாங்குகிற அடிமைகள். அவங்க இந்த அரசர் முகமது கோரியை மீறி எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாகாண அளவில் ஆளுநர்களை பதவியில் அமர்த்தப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் இந்த பண்டகன். இந்த பண்டகன்ஸ் தான் பதவி உயர்வு ஆனதுக்கப்புறம் அவங்கள சுல்தான்ட்டு சொல்லிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, டேஷில் முகமது கோரி இறப்பு ஏற்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 1206. அதாவது இந்த முகமது கோரி இறப்பிற்கு பின்னர் இதான் அடிமைகள், அதாவது இதில் நம்ம பார்க்குற மாதிரி அடிமை வம்சம் அப்படின்றது ஒன்றே ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமது கோரியின் அடிமை யாருன்னு கேட்டால் இந்த குத்புதீன் ஐபக். இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிக்கு அரசர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யாருன்னா இந்த குத்புதீன் ஐபக். நெக்ஸ்ட், குத்புதீன் ஐபக் அரச மரபு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா மம்லுக். அடுத்த கேள்வி, மம்லுக் என்னும் அரேபிய வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிமை. நெக்ஸ்ட்டு, அடிமை வம்சத்தின் முக்கிய சுல்தான்கள் யாவர்? ஆன்சர், குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ் மற்றும் கியாசுதீன் பால்பன். அடுத்த கேள்வி, அடிமை வம்சத்தினர் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தனர்? ஆன்சர், 84 ஆண்டுகள். அதாவது இந்த மம்லுக் வம்சத்தை சார்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு, குத்புதீன் ஐபக்கின் காலம் 1206 முதல் 1210. நெக்ஸ்ட்டு, குத்புதீன் எதை தலைநகரமாக கொண்டு ஆட்சியை தொடங்கினார்? ஆன்சர், லாகூர். நெக்ஸ்ட்டு, குத்புதீன் ஐபக் பின் தலைநகரை எங்கே மாற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டெல்லி. அடுத்த கேள்வி, டெல்லியில் ஆட்சி புரிந்த போது கைப்பற்றிய பகுதிகள் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மேற்கு சிந்து முதல் கங்கை சமவெளி பகுதி வட இந்தியா. அதாவது மத்திய மற்றும் தெற்கு சிந்து முதல் கங்கை சமவெளி பகுதிகள் வரைக்கும் இந்த டெல்லியில் ஆட்சி புரிந்த போது கைப்பற்றிய பகுதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குத்புதீன் ஐபக். புரியுதுங்களா? அதாவது வட இந்தியாவில். அடுத்த கேள்வி, கீழே கங்கை சமவெளியை அதாவது பீகார் வங்காளம் கைப்பற்றும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. இந்த பக்தியார் கில்ஜி யாருன்றதை நம்ம குப்த பேரரசர்களை பற்றி படிக்கும்போது படிச்சிருக்கோம். அதாவது பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவர் மம்லுக் வம்சத்தை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா குப்தர்கள் தோற்றுவித்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரமட்டமாக்குனார்னு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட குப்தர்களோட வீடியோவில் பார்த்துருக்கோம். குப்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலில் குப்தர்கள் பற்றின வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பக்தியார் கில்ஜின்றவங்க கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை அவங்க கிட்ட குத்புதீன் ஐபக் ஒப்படைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டியவர் யாருன்னு கேட்டாங்களும் இந்த குத்புதீன் ஐபக். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி எது? இந்த குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். நெக்ஸ்ட்டு, குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஆன்சர், குத்புதீன் ஐபக். அடுத்த கேள்வி, குத்புதீன் ஐபக் மருமகன் யார்? ஆன்சர், இல்துமிஷ். அதாவது குத்புதீன் ஐபக்கோட மருமகன் யாருன்னு கேட்டால் இல்துமிஷ். குதுப்பினாரை கட்டி முடித்தவர் யாருன்னாலும் இல்துமிஷ் தான். நெக்ஸ்ட்டு, குத்புதீன் ஐபக் எந்த ஆண்டு காலமானார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1210. அதாவது போலோ விளையாட்டின் போது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்டுமிஷின் காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா 1210 முதல் 1236. நெக்ஸ்ட்டு ஐபக்கின் மகன் யாருன்னா குத்புதீன் ஐபக்கின் மகன் ஆரம் ஷா. ஐபக்கின் படை தளபதியும் மருமகனும் யாருன்னு கேட்டாங்கன்னா இல்டுமிஷ். நெக்ஸ்ட்டு யாருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினர் அப்படின்னு கேட்டால் இல்டுமிஷ். நெக்ஸ்ட்டு செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டவர் யாருன்னா குவாரிசம் ஷா ஜலாலுதீன். குவாரிசம் ஷா ஜலாலுதீன் யாரிடம் அடைக்கலம் கேட்டார்? ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இல்டுமிஷ். அடுத்த கேள்வி, மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்ள துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட ஒரு குழு டேஷ். ஆன்சர் கல்கானி அல்லது நாற்பதின்மர். அதாவது மங்கோலியர்கள் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அவங்களை எதிர்கொள்றதுக்காக துருக்கிய பிரபுகள் 40 பேரை கொண்ட ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழுவோட பேரு தான் சல்கானி அல்லது நாற்பதின்மர். நெக்ஸ்ட்டு இல்டுமிஷ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு எதை வழங்கினார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்தாக்கள்னா நிலங்கள். அதாவது இல்டுமிஷ் வந்து தன்னோட படையில் பணியாற்றினவங்களுக்கு நிலங்களை கொடுக்குறாரு. அந்த நிலங்கள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இக்தாக்கள். நெக்ஸ்ட்டு இராணுவ அதிகாரிக்கு வழங்கப்பட வேண்டிய தியாகத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் டேஷ். ஆன்சர் இக்தா, அதாவது நிலங்கள். நெக்ஸ்ட்டு நிலத்தை பெற்றவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் இக்தாதார் அல்லது முக்தி. நெக்ஸ்ட்டு இல்டுமிஷ் எந்த ஆண்டு காலமானார்? ஆன்சர் 26/1236 ஏப்ரல் மாதம். அடுத்த கேள்வி, இல்டுமிஷின் திறமை வாய்ந்த மகன் யார்? ஆன்சர் ருக்தீன் ப்ரோச். நெக்ஸ்ட்டு இல்டுமிஷ் யாரை வாரிசாக அறிவித்தார்? ஆன்சர் மகள் ரஷ்யா. அவங்களோட காலம் 1236 முதல் 1240. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரஷ்யா யார் எதிர்ப்பை ஏற்க நேர்ந்தது? ஆன்சர் மங்கோலியர்களின் தாக்குதல். நெக்ஸ்ட்டு ரஷ்யாவின் உதவியாளர் யார்? ஆன்சர் ஜலாலுதீன் யாகுத் என்னும் எத்தியோப்பியா அடிமை. அதாவது ரஷ்யாவின் உதவியாளர் யாருன்னா ஜலாலுதீன் யாகுத் என்னும் எத்தியோப்பியா அடிமை. அடுத்த கேள்வி, ரஷ்யாவுக்கு எதிராக சதி செய்தவர்கள் யாவர் அப்படின்னா துருக்கிய பிரபுக்கள். நெக்ஸ்ட் டேஷில் ரஷ்யா கொல்லப்பட்டார் 1240ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரஷ்யாவிற்கு பின்னர் எத்தனை சுல்தான்கள் ஆட்சி புரிந்தனர்? ஆன்சர் 3 வலிமை குன்றிய சுல்தான்கள். நெக்ஸ்ட் கியாசுதீன் பால்பன் காலம் என்னன்னா 1266 முதல் 1287. அடுத்த கேள்வி, கியாசுதீன் பால்பன் எந்த அமைப்பை ஒழித்தார்னா இந்த நாற்பதின்மர் குழு. அதாவது அந்த 40 குழு நம்ம படிச்சிருக்கோம், அதுதான் ஓகே. நெக்ஸ்ட்டு கியாசுதீன் பால்பன் டேஷ் ஏற்படுத்தினார்னா ஒற்றர் துறை ஏற்படுத்தினார். அடுத்த கேள்வி, பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள மாகாண அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து துக்ரில் கான். நெக்ஸ்ட்டு கியாசுதீன் பால்பன் எதிரிகள் யார்? ஆன்சர் மீவாட்டை சேர்ந்த மியோக்கல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தவர் யாருன்னா இந்த மியோக்கல். அடுத்த கேள்வி, கியாசுதீன் பால்பன் யாரிடம் இருந்து மங்கோலியர்களின் தாக்குதல் இருக்காது என்று உறுதிமொழியை பெற்றார்? ஆன்சர் செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகான். கியாசுதீன் பால்பன் யாரிடமிருந்து மங்கோலியர்களின் தாக்குதல் இருக்காதுன்னு உறுதிமொழி வாங்கினார்னா இந்த செங்கிஸ்கானோட பேரன், அதோடு இல்லாமல் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகானிடம். அடுத்த கேள்வி, மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வர மாட்டார்கள் என்பது உறுதிமொழி. அதாவது இங்கே வந்து இந்த கியாசுதீன் பால்பன் வந்து யாருக்கு வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காருன்னா இந்த குலகுகான். சரியா, அந்த உறுதிமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள். நெக்ஸ்ட்டு பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமர் குஷ்ரு. நெக்ஸ்ட்டு பால்பன் எந்த கவிஞரை ஆதரித்தார்னா அமர் குஷ்ரு. அடுத்த கேள்வி, பால்பன் எப்போது மரணம் அடைந்தார்னா 1287. நெக்ஸ்ட் கொஸ்டின், பால்பனின் மகன் யார் அப்படின்னா கைகுபாத் அப்படிங்கிறவர் வந்து ஒரு திறமையற்றவர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பால்பனின் படை தளபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸில் அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றார் யார்? இந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் வந்து
90. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுல்தான் கைகுபாத்தின் பெயரால் நாட்டை ஆண்டவர் யார்? ஆன்சர் என்னென்னா மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட்டு, கில்ஜி வம்சத்தின் ஆட்சி யாரிடம் இருந்து தொடங்கியதுன்னா மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. அதாவது சுல்தான்களில் கைகுபாத்தோட திறமையற்ற நடவடிக்கையால் படைத்தளபதியாக இருந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி பொறுப்பேற்கிறாரு. அங்கேருந்து தான் கில்ஜி வம்சமோட ஆட்சியை ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கில்ஜி அரச வம்சத்தின் காலம் என்ன? ஆன்சர் 1290 முதல் 1320 வரை. ஜலாலுதீன் கில்ஜியின் காலம் 1296 முதல் 1316. அடுத்த கேள்வி, ஜலாலுதீனின் ஆட்சியில் பல படையெடுப்புகள் யார் தலைமையிலும் மேற்கொள்ளப்பட்டன? ஆன்சர் காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட்டு, ஜலாலுதீனின் உடன் பிறந்தோரின் மகன் யாருடா? அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜியின் முக்கிய படையெடுப்பு எதுண்டா? தக்கான அரசான தேவகிரி. நெக்ஸ்ட்டு, அலாவுதீனின் தேவகிரியின் எந்த அரசரை தோற்கடித்தார்? ஆன்சர் ராமச்சந்திரன். அலாவுதீன் தேவகிரியின் ராமச்சந்திரன் என்ற அரசரை தோற்கடித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்றவர் யாருன்னு கேட்டால் அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட்டு, எப்போது அலாவுதீன் கில்ஜி டெல்லியின் சுல்தான் ஆனார்? ஆன்சர் 1296. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜியின் காலம் என்ன? ஆன்சர் 1296 முதல் 1316. நெக்ஸ்ட்டு, டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைந்து உறுதிப்படுத்தியவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. இது எல்லாமே கிபிக்கு முன்னாடி இந்த வருஷம்லாம் கிபின்னு வரும், இல்லாட்டா பொது ஆண்டுன்னு வரும். நான் இதில் மென்ஷன் பண்ணல, பட் எல்லாமே கிபி தான். நெக்ஸ்ட்டு, டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைந்து உறுதிப்படுத்தியவர் யாருன்னா இந்த அலாவுதீன் கில்ஜி தான். நெக்ஸ்ட்டு, அலாவுதீன் கில்ஜியின் மிகச்சிறந்த படையெடுப்பு யாவைன்னு கேட்டால் பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக மற்றும் ராஜஸ்தானிற்கும் குஜராத்திற்கும் எதிராக எடுத்த படையெடுப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி யாருன்னா மாலிக் கபூர். நெக்ஸ்ட்டு, அலாவுதீன் கில்ஜி யாரை மதுரை வரை படையெடுக்க பணித்தார்? ஆன்சர் மாலிக் கபூர். எப்போ? 1310. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர் யாவர்னா தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் வைசாளர்கள், நெக்ஸ்ட் வாரங்கல் காக்கத்தியர்கள், நெக்ஸ்ட்டு மதுரை பாண்டியர்கள். இது பொறுத்துகளையும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை ஆய்வு செய்தவர் யார்? நிலங்களின் அளவை ஆய்வு செய்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட்டு, வரிகளை வசூல் பணியை செய்தவர்கள் யார்? வரிகளை வசூலிக்கும் பணிகளை செய்தவர் யாருன்னா இராணுவ அதிகாரிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், படைப்பிரிவுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலாவுதீனின் படைகள் சித்தூரை சூறையாடி ராஜபுத்திர படை தோற்கடிப்பு எப்போது? ஆன்சர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1303ஆம் ஆண்டு. அதாவது அலாவுதீன் படைகள் சித்தூரை சூறையாடி ராஜபுத்திர படையை தோற்கடித்தது எப்போதுன்னா 1303ஆவது ஆண்டு. நெக்ஸ்ட்டு, டேஷ் பெண்கள் தீக்குளித்து தங்களை மாய்த்து கொண்டனா ஜவுஹர் பெண்கள். நெக்ஸ்ட்டு, அலாவுதீன் கில்ஜி டேஸில் காலமானார்? ஆன்சர் 1316. நெக்ஸ்ட், அலாவுதீன் கில்ஜிக்கு பின் வந்தவர்கள் யாருன்னா கியாசுதீன் துக்ளக் அரச வம்சம் ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு கேட்டால் கியாசுதீன் துக்ளக். நெக்ஸ்ட்டு, துக்ளக் அரச வம்சத்தின் காலம் எப்போது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1320 முதல் 1324. நெக்ஸ்ட்டு, கியாசுதீன் துக்ளக் மகன் யாருன்னா சானகான். அதாவது கியாசுதீன் துக்ளக்கோட மகன் யாருன்னா ஜானாகான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜானாகானை எங்கு போரிட அனுப்பி வைத்தார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரங்கல். நெக்ஸ்ட்டு, ஜானாகான் யாரை வென்றார்னா வாரங்கல் அரசரான பிரதாபருத்ரனை வெற்றி கொண்டார். அடுத்த கேள்வி, துக்லாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா ஆன்சர் என்னன்னா கியாசுதீன் துக்ளக். அதாவது இந்த வாரங்கல் செல்வம், அந்த செல்வத்தை பயன்படுத்தி அதாவது துக்லாபாத் என்னும் புதிய நகரை நிர்ணயம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்ளக் வாரங்கல் செல்வத்தை பயன்படுத்தி. நெக்ஸ்ட்டு, ஜானாகான் எந்த பெயரோடு அரியணை ஏறினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முகமது பின் துக்ளக். எப்போ அப்படின்னா 1325 அரியணை ஏறினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமது பின் துக்ளக்கின் காலம் 1325 முதல் 1351.
நெக்ஸ்ட் கொஸ்டின், மிகவும் கற்ற மற்றும் கொடூரம் நிறைந்த மனிதர் யாருன்னு கேட்டால் இந்த முகமது பின் துக்ளக். இவரோட வேறு பெயர் தான் வந்து ஜானா கான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா முழுவதையும் தனது நாடாக மாற்ற கனவு கண்டவர் யாருன்னு கேட்டால் முகமது பின் துக்ளக். நெக்ஸ்ட், தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் யாருன்னா இந்த முகமது பின் துக்ளக் தான். அடுத்த கேள்வி, தேவகிரியின் பெயரை என்னவென்று மாற்றினார்? ஆன்சர் தௌலதாபாத். நெக்ஸ்ட், சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணி யார்? ஆன்சர் இபன் பதுதா. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லி காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டால் இபன் பதுதா. யார் இவர்? மொரோக்கோ நாட்டு பயணி ஆவார். நெக்ஸ்ட்டு, யார் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை கடைபிடித்தார்னு கேட்டால் அலாவுதீன். நெக்ஸ்ட்டு, டேஷ் நிலவரியை உயர்த்தியதோடு அது முதல் நிலவரி பணமாக வசூலிக்கும் முறையை கடைபிடித்தார்னா துக்ளக். நெக்ஸ்ட்டு, செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் யாருன்னா முகமது பின் துக்ளக். நெக்ஸ்ட்டு, எந்த பகுதியில் விவசாயிகள் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டனர்னா தோஆப் பகுதி. நெக்ஸ்ட்டு, முகமது பின் துக்ளக் எத்தனை ஆண்டுகள் சுல்தானாக ஆட்சி புரிந்தார்னா 25 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, முகமது பின் துக்ளக்கு எதிராக எந்த மாகாண ஆளுநர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர்னு கேட்டால் ஆன்சர் வந்து அவுத், முல்தான் மற்றும் சிந்து. நெக்ஸ்ட்டு, பாமினி யாரிடம் பணியாற்றினார்கள்னு கேட்டால் துக்ளக்கிடம் முன்னர் படை வீரராக பணியாற்றினார். யார்? பாமினி. அடுத்த கேள்வி, பாமினி எந்த பகுதியை கைப்பற்றினார்? ஆன்சர் வந்து தௌலதாபாத்தை அதை சுற்றியுள்ள கைப்பற்றப்பட்ட பகுதி. நெக்ஸ்ட், பாமினி சுல்தானியம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் பாமினி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1334 மதுரை தனி டேஷ் ஆகியதுன்னா ஆன்சர் சுல்தானியம் ஆகியது. எப்போ? 1334. இது வந்து ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டேஷில் வங்காளம் சுதந்திரம் அரசானது. ஆன்சர் 1346. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமது பின் துக்ளக் எந்த ஆண்டு மறைந்தார்? ஆன்சர் 1351 மார்ச் 23. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லியில் இருந்து தௌலதாபாத் செல்ல எத்தனை நாட்கள் நடந்து செல்ல வேண்டும்? ஆன்சர் 40 நாட்கள். அந்த தேவகிரியை தான் தௌலதாபாத்னு மாற்றிருக்காங்க. டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு செல்ல 40 நாட்கள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரோஸ் ஷா துக்ளக் காலம் என்ன? ஆன்சர் 1351 முதல் 1388. முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து அரியணை ஏறியவர் யாருன்னா கியாசுதீனின் இளைய சகோதரனின் மகன் பிரோஸ் ஷா. அதாவது பிரோஸ் ஷா துக்ளக். நெக்ஸ்ட்டு, பிரோஸ் தக்கான பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று யாரை கேட்டுக்கொண்டு என்று கேட்டவர் யார்? அதாவது பிரோஸ் தக்கான பிரச்சனையில் தலையிட வேண்டும் என கேட்டவர் யாருன்னா பாமினி இளவரசர். நெக்ஸ்ட்டு, ஏழை முஸ்லிம்களுக்கு உதவிக்காக அறக்கட்டளையை நிறுவினவர் யாருன்னா இந்த பிரோஸ். அடுத்த கேள்வி, மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழித்தவர் யாருன்னு கேட்டால் இந்த பிரோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ்லாமிய சட்டங்களை இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தவர் யாருன்னா பிரோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விவசாயிகளின் கடன்கள் ரத்து மற்றும் நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியவர் யாருன்னா பிரோஸ். பிரோஸ் எத்தனை புதிய தோட்டங்களை உருவாக்கினார்? ஆன்சர் 1200. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த எத்தனை தோட்டங்கள் புனரமைத்தார்? ஆன்சர் 30 தோட்டங்கள். நெக்ஸ்ட்டு, பிரோஸ் நிறுவிய நகரங்கள் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரோஷாபாத், ஜான்பூர், ஹீசார், அப்புறம் வந்து பிரோஷாபூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரோஷின் மகன் யாருன்னு கேட்டால் முகமது கான். நெக்ஸ்ட்டு, புரோஷுக்கு எதிராகவே கிளர்ச்சி செய்தவர் யாருன்னு கேட்டால் முகமது கான். புரோஷோட மகனும் முகமது கான் தான், அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவரும் முகமது கான் தான். இந்த புரோஷை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது முக்கியமாக இந்த புரோஷுக்கு முன்னாடி இருந்த முகமது பின் துக்ளக் வந்து ஒரு கொடூர அரசராக நிறைய சட்டங்கள் போட்டிருந்தார். அந்த சட்டத்தெல்லாம் உடைச்சு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் இந்த புரோஷ் தான். அடுத்த கேள்வி, புரோஷ் டேஸில் தனது 83வது வயதில் மறைவு ஏற்பட்டது? ஆன்சர் வந்து 1388. நெக்ஸ்ட்டு, டெல்லியை தாக்கி சூறையாடி மனித படுகொலையை அரங்கேற்றியவர் யாருன்னு கேட்டால் 1398 டிசம்பர் மாதத்தில் தாமர் லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர். யார்? தைமூர்.
அடுத்த கேள்வி, தைமூர் எந்த பகுதியை ஆட்சி செய்தார்னு கேட்டால் மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிக பாதிப்புகளுக்கு உள்ளான பகுதி எதுனா பஞ்சாப். நெக்ஸ்ட் கொஸ்டின், தைமூர் எங்கு நினைவு சின்னங்களை கட்ட கட்டட கலைஞர்களை அழைத்து சென்றார்னா சாமர்கண்ட் நினைவு சின்னங்களை கட்ட. நெக்ஸ்ட் கொஸ்டின், சையது அரசு வம்சத்தின் காலம் என்ன? ஆன்சர் 1414 முதல் 1451 முதல். அடுத்த கேள்வி, டெல்லி சுல்தானியம் எது வரைக்கும் தாக்குப்பிடித்தது? ஆன்சர் என்னென்னா முகலாயர் படையெடுப்பு வரை, அதாவது 114 வருடங்கள் ஆண்டுகள் தாக்குப்பிடித்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தைமூர் கைப்பற்றிய பகுதிகளுக்கு, அதாவது டெல்லி, மீரட், பஞ்சாப், யாரை ஆளுநராக நியமித்தார்? ஆன்சர் கிசிர்கான். நெக்ஸ்ட்டு, சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கிசிர்கான். 1414 முதல் 1451. இந்த சையது அரசோட வம்சத்தோட டேட்டு தான் இது. நெக்ஸ்ட்டு, சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் யாருன்னு கேட்டால் அலாவுதீன் ஆலம் ஷா. இது ரொம்ப முக்கியம். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஒரு தடவை குரூப் 4 கேட்டிருக்காங்க, குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சிர்ஹிந்த், அதாவது பஞ்சாப் பகுதியின் ஆளுநராக இருந்தவர் யார்? ஆன்சர் பஹலுல் லோடி. அதாவது பஹலுல் லோடி டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பு. இவருக்கு தான் வந்து டெல்லியில் சுல்தான் ஆகிற வாய்ப்பு கிடைச்சது. அதாவது ஷிர்ஹிந்த் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பஞ்சாப்னு சொல்கிறாங்க. பகுதியின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னா பஹலுல் லோடி. இந்த லோடி தான் வந்து டெல்லியோட சுல்தான் ஆகிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட்டு, லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பஹலுல் லோடி. நெக்ஸ்ட்டு, லோடி அரச வம்சத்தின் காலம் என்ன? ஆன்சர் 1451 முதல் 1526. அடுத்த கேள்வி, பஹலுல் லோடியை தொடர்ந்து சுல்தானாக பொறுப்பேற்றவர் யாருன்னு கேட்டால் சிக்கந்தர் லோடி. நெக்ஸ்ட்டு, ஆக்ரா நகரை தலைநகராக ஆக்கியவர் யாருன்னா இந்த சிக்கந்தர் லோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிக்கந்தர் லோடி டேஷில் மரணம் அடைந்தார்? 1517. அடுத்த கேள்வி, சிக்கந்தர் லோடியின் மகன் யாருன்னா இப்ராஹிம் லோடி. நெக்ஸ்ட்டு, இப்ராஹிம் லோடி யாரால் தோற்கடிக்கப்பட்டார்னு கேட்டால் பாபரால். அதாவது 1526 பானிபட் போரில் இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டார். யாரானா பாபரால். லோடி அரச வம்சத்திற்கும், இதுதான் வந்து கடைசி அரசர்னு சொல்கிறாங்க, அதாவது லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் யாருன்னா பாபர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னா பாபர். இந்த லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் அடுத்து வருது யாருன்னா முகலாய பேரரசு. முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னா பாபர். நெக்ஸ்ட்டு, உயர் வகுப்பை சேர்ந்த குடியிருப்பு கட்டிடங்கள் இருக்கும் இடம்னா அலை தர்வாசா. எங்கன்னா அலை தர்வாசால தான் உயர் வகுப்பை சேர்ந்த குடியிருப்பு கட்டடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, கட்டடக்கலைகள் எந்த பாணியில் கட்டப்பட்டன? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரசீக பணியிலும் மற்றும் அலங்கார வேலைப்பாடுகள் வந்து இந்திய பணி, அதாவது பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் வந்து இந்திய பாணியிலையும் கட்டப்பட்டாங்க. அதில் முக்கியமாக என்னென்னா இந்தோ சாராசானி கட்டடம் தான் வந்து கட்டட வடிவம் தான் பெற்றிருந்துச்சு. எது? டெல்லி சுல்தான்களோடது. அந்த டெல்லி சுல்தான்கள் பயன்படுத்தின இந்தோ சாராசானி அதாவது கலை வடிவம் உள்ள கட்டிடங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டால் வந்து என்னென்ன வந்து இந்த டெல்லி சுல்தான்கள் வந்து கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா குதுப்பினார், அலை தர்வாஷா மற்றும் குபத் உல் இஸ்லாம் மசூதி, மோதி மசூதி. நெக்ஸ்ட் வந்து இல்டுமிஷ் அப்புறம் வந்து இல்டுமிஷோட இதுவும் பால்பன் ஆகியோரோட கல்லறையும் இந்த வடிவத்தில் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தௌலாபாத்தின் புரோஷா பக்த் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள், இதெல்லாம் வந்து இந்த இந்தோ சாராசானிக் கலை வடிவத்தில் தான் கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து 7th. இந்த கொஷினோட நம்மளுக்கு வந்து 7th லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் வர கொஷின்ஸ் எல்லாம் 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற கொஷின்ஸ். இப்போ நீங்கள் 11th லெசன்ஸில் உள்ள கொஷின்லாம் பார்க்கும்போது நீங்கள் இங்கே 7th படித்ததுக்கு ஓரியன்டாக தான் இருக்கும். சில பேரில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இங்கே 7th கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் 11th புக் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 11th புக்கில் இருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய அரசு அதாவது டெல்லி சுல்தானியம் நிறுவப்பட்ட நூற்றாண்டுகள் யாவைன்னு கேட்டால் ஆன்சர் வந்து 13 முதல் 16ஆம் நூற்றாண்டு முற்பகுதி வரையான காலத்தில். நெக்ஸ்ட் கொஷின்,
டெல்லி சுல்தானிய காலகட்டம் யாவைன்னு கேட்டால் 1206 முதல் 1526. அடுத்த கேள்வி, டெல்லி சுல்தானியத்தின் 5 ஆட்சியாளர்கள் யாவர்னு கேட்டாங்கன்னா, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் முதல்ல அடிமை வம்சம், நெக்ஸ்ட்டு கில்ஜி வம்சம், நெக்ஸ்ட்டு துக்ளக் வம்சம், அதுக்கடுத்து சையது வம்சம், அதுக்கப்புறம் லோடி வம்சம். இதோட வருஷத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா பொறுத்துக்களை கட்டாயமாக கேட்க சான்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இயர்ஸை நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயர்ஸ் கரெக்டாக ஞாபகம் இருக்கும். முதல்ல அடிமை வம்சம் 1206 முதல் 1290. நெக்ஸ்ட்டு கில்ஜி வம்சம் 1290 முதல் 1320 வரை. நெக்ஸ்ட்டு துக்ளக் வம்சம் 1320 முதல் 1414. நெக்ஸ்ட்டு சையது வம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1414 முதல் 1451. தென் லோடி வம்சம் 1451 முதல் 1526. நான் இயர்ஸை குழப்பிடாதீங்க, நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த கேள்வி, குத்புதீன் ஐபக்கின் மாமனார் யாருன்னு கேட்டால் இல்டிஷ். நெக்ஸ்ட்டு அடிமை வம்சத்தின் 3 முக்கியமான ஆட்சியாளர்கள் யாருன்னு கேட்டால் குத்புதீன் ஐபக், இல்டுமிஷ் மற்றும் பால்பன். நெக்ஸ்ட் அடிமை வம்சத்தை எவ்வாறு கூறுவதுனா மம்லக் வம்சம், அதாவது புக்கில் மம்லக் வம்சம்னு கொடுத்துருக்காங்க. மம்லக் மம்லு எது வந்தாலும் ரைட்டு தான். ஸோ மம்லுக் வம்சம்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மம்லக் என்பது உடைமை அல்லது அடிமைன்னு பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், குத்புதீன் ஐபக்கின் காலம் 1206 முதல் 1210. நெக்ஸ்ட்டு இவர் தான் இந்த குத்புதீன் ஐபக்கை தோற்றுவித்தவர். அதாவது இந்த குத்புதீன் ஐபக் தான் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பீகாரையும் வங்காளத்தையும் கைப்பற்றுவதற்கு ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தவர் யாருண்டா முகமது பின் பக்தியார் கில்ஜி. இவர் தான் கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர்னு நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. நெக்ஸ்ட்டு சம்சுதீன் இல்துமிஸின் காலம் 1211 முதல் 1236. நெக்ஸ்ட் கொஸ்டின், சம்சுதீன் இல்துமிஸ் யாருன்னு கேட்டால் துருக்கிய இனத்தை சார்ந்த குத்புதீன் ஐபக்கின் அடிமை. நெக்ஸ்ட்டு இல்துமிஸ் மேல்தட்டு இராணுவ அடிமைகள் யாருன்னு கேட்டால் பண்டல்கன். அடுத்த கேள்வி, குத்புதீனின் அடிமையும் மருமகனும் யாருண்டா சம்சுதீன் இல்துமஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், குத்புதீன் ஐபக்கின் மகன் யாருன்னா ஆரம் ஷா. அடுத்த கேள்வி, நாலந்தா பௌத்த பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யாருன்னா பக்தியார் கில்ஜி. நெக்ஸ்ட் பண்டல்கன் என்பதன் பொருள் என்னன்னா படை அடிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லியில் உள்ள 243 அடி உயரமுள்ள குதுப்பினார் என்ற ஒரு வெற்றி தூணை கட்டி முடித்தவர் யாருன்னா இல்துமிஷ். நெக்ஸ்ட்டு செப்பு வெள்ளி சங்காவை அறிமுகம் செய்தவர் யாருன்னா இல்துமிஷ். அடுத்த கேள்வி, இல்துமிஷின் கடைசி மகன் யாருன்னு கேட்டால் சுல்தான் 2ஆம் நசிர் அல்லுதீன் முகமது 1246 முதல் 66 வரை இவரோட காலம். நெக்ஸ்ட்டு சிவாலிக் ஆட்சி பகுதிகளின் தளபதியாக இருந்தவர் யாருன்னா உலுக்கான். நெக்ஸ்ட்டு ஆட்சி அதிகார பிரதிநிதி என்று பொருள்படும் பட்டம் என்னென்னா நைபி முல்க். அதாவது நைபி முல்க் அப்படிங்கிறது ஆட்சி அதிகார பிரதிநிதியோட பொருள்படும் பட்டம். நெக்ஸ்ட்டு சுல்தான் கியாஸ் உத்தீன் பால்பனாக டெல்லி ஆட்சியை எந்த ஆண்டு கைப்பற்றினார்னா ஆன்சர் என்னென்னா 1266. அடுத்த கேள்வி, ரஷ்யா சுல்தானான காலம் என்ன? ரஷ்யாங்கிறவங்க சுல்தானான காலம் என்னென்னா 1236 முதல் 1240 வரை. நெக்ஸ்ட்டு பேரரசர் இல்துமிஷின் மகள் யாருன்னா ரஷ்யா சுல்தான். நெக்ஸ்ட்டு மொரோக்கோ நாட்டை சேர்ந்த பையன் யாருன்னா இபின் பதுதா. அதாவது இபின் பதுதா. மொரோக்கோ நாட்டை சேர்ந்த பையன் யாருன்னா இபின் பதுதா. இது நம்ம 7th புக்கில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜலாலுதீன் யாகுத் என்ற ஒரு அபிசீனிய அடிமையை குதிரை இலாயப்படை பணித்துறை தலைவராக ஒரு உயர்ந்த பதவியில் அமர்த்தியவர் யாருன்னா ரஷ்யா. அதாவது ஜலாலுதீன் யாகுத் என்ற ஒரு அபிசீனிய அடிமையை குதிரை இலாயப்படை துணை, அதாவது இலாய பணித்துறை தலைவராக, அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா அமீர் அகுர் என்ற ஒரு உயர்ந்த பதவியில் அமர்த்தியவர் யாருன்னா ரஷ்யா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முல்தானின் ஆளுநர் பொறுப்பு பால்பன் யாருக்கு அளித்தார் அப்படின்னு கேட்டால் மகன் முகமது கானுக்கு. நெக்ஸ்ட்டு ஜலாலுதீன் கில்ஜியின் காலம் என்ன? 1290 முதல் 1296. நெக்ஸ்ட்டு காராவின் பொறுப்பாளுநர் யாருடா ஜலாலுதீன் கில்ஜி. அடுத்த கேள்வி, அலாவுதீன் கில்ஜியின் காலம் என்ன?
ஆன்சர் 1296 முதல் 1316. நெக்ஸ்ட்டு அஞ்சல் முறையை ஏற்படுத்தியவர் யாருன்னா அலாவுதீன். நெக்ஸ்ட் கொஸ்டின், படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் யாருன்னு கேட்டால் அலாவுதீன். இந்த படை வீரர்களுக்கெல்லாம் கொள்ளையடிச்சதை பங்கு தருவாங்களாம், அப்படி கொடுக்காம பணமாக ஊதியமாக வழங்குது யாருன்னா அலாவுதீன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அலாவுதீன் யாரை வாரிசாக நியமித்தார் அப்படின்னா மூத்த மகன் கிசீர் கானை. இதில் இந்த சர்க்கு துணைக்கால் வரும் போட மறந்துட்டேன், கிசீர் கானை. நெக்ஸ்ட்டு அலாவுதீனின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் யாருன்னா மாலிக் கபூர். நெக்ஸ்ட்டு காசி மாலிக் கியாசுதீன் துக்ளக் எந்த ஆண்டு ஆட்சியில் அமைந்தார்? ஆன்சர் 1320. நெக்ஸ்ட் கொஸ்டின், கியாசுதீன் துக்ளக்கின் காலம் 1320 முதல் 1325. அடுத்த கேள்வி, முகமது பின் துக்ளக்கின் காலம் என்னென்னா 1325 முதல் 1351. நெக்ஸ்ட்டு ப்ரோசா துக்ளக்கின் காலம் 1351 முதல் 1388. அடுத்த கேள்வி, அடிமைகள் நலன்களை கவனிப்பதற்காக தனியே ஒரு அரசு துறையை ஏற்படுத்தியவர் யாருன்னா ப்ரோஷ் துக்ளக். இதை தான் நம்ம 7th புக்கில் ப்ரோஷ்னு படித்தோம். ஆக்சுவலி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 7th புக்குக்கும் 11th புக்குக்கும் கொஞ்சம் வேரி ஆகும், பட் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நேம் எல்லாம் ஒரே நேம் தான், பட் ஸ்பெல்லிங்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ கவனமாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போர்கள் வேண்டாம் என்ற கொள்கை கொண்டவர் யாருன்னா ப்ரோஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கான்-இ ஷகான் இஸ்லாமுக்கு மாறிய ஒரு டேஷ். ஆன்சர் பிராமணர். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் முதலாக இஸ்லாமியர் அல்லோதோர் மீது சிஸ்யா விதித்தவர் யாருன்னா, அதாவது இஸ்லாமியர் அல்லாதவர் மீது சிஸ்யா அப்படின்ற ஒரு வரி விதித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். நெக்ஸ்ட்டு, யார் சிஸ்யா வரியை ஒழித்தாருன்னா முகலாய அரசர் அக்பர். நெக்ஸ்ட்டு, 17ஆம் நூற்றாண்டில் அவ்வரி மீண்டும் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அவுரங்கசீப். நெக்ஸ்ட்டு, கடைசி துக்ளக் அரசர் யாருன்னா நஜ்ருதீன் முகமது ஷா. 1394 முதல் 1412 தைமூர் படையெடுப்போட முடிஞ்சு போயிடுது. யார் கடைசி துக்ளக் அரசர் யாருன்னா நஸ்ருதீன் முகமது ஷா. நெக்ஸ்ட்டு, சைத வம்ச ஆட்சியை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் கிசர் கான் 1414 முதல் 1421. இது 7th புக்கில் கிசீர் கான் படித்தோம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு, 30 ஆண்டுகளாக மனநிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் அரசர் யாருன்னா சையத் வம்சத்தை சேர்ந்த ஆலம் ஷா. நெக்ஸ்ட்டு, லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் யாருன்னா பக்லுல் லோடி. இது நம்ம 7th புக்கில் வேறு பேர் பார்த்தோம், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது பக்லுல் லோடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் மாறும். நெக்ஸ்ட்டு, இவரது மகன் யாருன்னா சிக்கந்தர் லோடி. 1489 முதல் 1517. நெக்ஸ்ட், 1504 தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றியவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி. நெக்ஸ்ட்டு, முகலாய வம்ச ஆட்சியை நிறுவியவர் யாருன்னா பாபர். முதலாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1526. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முகலாய வம்ச ஆட்சியை நிறுவியவர் பாபர். அது எப்படி அந்த முகலாய வம்சத்தை உருவாக்குறதுக்கு உதவியாக இருந்தது பானிபட் போர். அப்போது முதலாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1526. நெக்ஸ்ட் கொஸ்டின், பரம்பரையாக வரி வசூலித்து வந்தோர் யாவர்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌத்ரிகள், அப்புறம் கிராம தலைவர்கள், அவங்கள கோட்கள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, கர்நாடகத்தில் பசவண்ணர் நிறுவிய பிரிவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லிங்காயத் பிரிவு, அதாவது பரமசிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உருவ வழிபாட்டையும் சாதி பாகுபாடுகளையும் மற்றும் ஓரிரை கொள்கைகளை கடுமையாக பின்பற்றியவர் யாருன்னு கேட்டால் மகாராஷ்டிரம் நாமதேவர் என்ற ஒருத்தர் தான் ஓரிரை கொள்கைகளை கடுமையாக பின்பற்றினவர். நெக்ஸ்ட்டு, ராமானுஜரை பின்பற்றியவர் யாருன்னா ராமானந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமது தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறுத்திருந்தவர் யாருன்னா முகமது கோரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமது பின் துக்ளக் சமண துறவிகளுக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை எந்த ஆண்டு வெளியிட்டார்னா 1325 அரசு அதிகாரிகளுக்கும் சமண துறவிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும்னு முகமது பின் துக்ளக் ஒரு ஆணை வெளியிட்டார். எப்போ? 1325. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்தப் என்றால் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா பள்ளி. நெக்ஸ்ட்டு, டெல்லியில் ஒரு பெரிய மதராசாவை கட்டியவர் யாருன்னா ப்ரோஷ் துக்ளக்.
இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெல்லியில் ஒரு பெரிய மதராசாவியை கட்டினவர் யாருன்னா ஃபிரோஸ் துக்ளக். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ்லாமிய சட்டங்கள் என்னவென்று அழைக்கப்பட்டதுன்னா பிக், அதாவது இஸ்லாமிய சட்டங்கள் பிக் என்று அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து அரேபியரின் சிந்து படை எடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் எதுனா சச்னாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டெல்லியில் சுமார் 1260 எழுதப்பட்ட மின்ஹஜ் சிராஜின் தபகத் இ நஸ்ரியை போன்ற மிக பிரபலமான சிருஷ்டி துறவி யாருன்னா ஷேக் நிஜாமுதீன். இந்த பேரெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம இதை படித்து தான் ஆகணும். சரிங்களா? கொஞ்சம் ஒரு தடவை 2-3 டைம் ரீட் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜலாலுதீன் ரூபி 1207 முதல் 1273, அக்பர் ரஹ்மான் ஜாபி ஆகியோர் யாவர்? ஆன்சர் வந்து பாரசீக கவிஞர்கள். இவங்கெல்லாம் வந்து பாரசீக கவிஞர்கள்னு சொல்கிறாங்க. பெண்கள் வசிப்பிடம் எதுண்டா? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செனானா. பெண்களின் வசிப்பிடம் எதுன்னு கேட்டால் ஷெனானா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் முதன்மை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கான் செரஸ் மக்மூல். சாரி, இது வந்து என்னென்னா கான் ஜெஹன் மக்புல் இவர் பேர். அதாவது சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக்கோட முதன்மை அமைச்சர் யாருன்னா கான் ஜெஹன் மக்புல். கொஞ்சம் வந்து எனக்கு படிக்கிறது வந்து கொஞ்சம் அந்த ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. முன்னே என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வெரி சாரி. பட் வந்து இது வந்து படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, பாக்தாத் நகரை மங்கோலியர் எந்த ஆண்டு கைப்பற்றினர்? ஆன்சர் 1258. பாக்தாத் நகரை மங்கோலியர் 1258 கைப்பற்றினர். அடுத்த கேள்வி, இல்துமிஷ் கட்டி முடித்த போது குதுப்பினாரின் உயரம் என்ன? ஆன்சர் 72.5 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிரோஸ் ஷா துக்ளக் மேற்கொண்ட பழுது நீக்கும் பணிகளால் எவ்வளவு மீட்டர் உயர்ந்தது? ஆன்சர் 74 மீட்டர். அதாவது இல்துமிஷ் வந்து குதுப்பினாரை கட்டும்போது 72.5 மீட்டர் இருந்துச்சு. இதே வந்து ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து அதை வந்து பழுது பார்க்கும் பணி முடித்து 74 மீட்டராக உயர்த்தினார். அடுத்த கேள்வி, ஃபிரோஸ் துக்ளக்கின் உல்லாச விடுதி எது? ஆன்சர் வந்து ஹவுஸ் காஸ். அதாவது ஃபிரோஸ் துக்ளக்கின் உல்லாச விடுதி ஹவுஸ் காஸ். நெக்ஸ்ட்டு, ராக் தர்பன் என்ற இந்திய சமஸ்கிருத நூல் எதை பற்றியதுன்னா இசை நூல். ராக்குன்னு இருக்கா, ஸோ வந்து இசை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பாரசீக உரைநடைகளிலும் கவிதைகளும் ஒரு முக்கியமான நபராக விளங்கியவர் யாருன்னா அமீர் குஸ்ரோ. இவர் வந்து ஒரு எழுத்தாளர். நெக்ஸ்ட் வந்து 9 பானங்கள் என்ற நூலில் தம்மை ஓர் இந்தியன் என்று அழைத்து கொள்வதில் பெருமிதம் கொண்டவர் யாருன்னா அமீர் குஸ்ரோ. அடுத்த கேள்வி, இசைஞர் நுஸ்ரத் காட்டன் நடனக்காரர் மிர் அக்ரோஸ் மற்றும் ஜலாலுதீன் கில்ஜி அரசவையில் இருந்ததை டேஸ் பரணி பட்டியலிடுகின்றார்டா கியாவுதீன் பரணி. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியாவுதீன். அடுத்த கேள்வி, சூபி துறவி நிசாமுதீன் அவுலியாவின் உரையாடல்களை கொண்ட டேஷ் என்ற ஒரு நூல் அமீர் ஹாஷன் தொகுத்தார்? ஆன்சர் பவாய்துல் பவாத். அதாவது சூபி துறவி நிசாமுதீன் அவுலியாவில் உரையாடல்களை கொண்ட டேஷ் என்ற ஒரு நூல் அமீர் ஹாஷன் தொகுத்தாண்டா பவாய்துல் பவாத். அடுத்த கேள்வி, டேஷ் உரைநடையின் ஆசானாக சியாவுதீன் பரணி தோன்றினார்னா பாரசீக உரைநடையின் ஆசானாக சியாவுதீன் பரணி தோன்றினார். அடுத்த கேள்வி, டேஷ் என்ற தனது கவிதை தொகுப்பில் அப்துல் மாலிக் இஸ்லாமி கஜானாவிய காலம் தொடங்கி முகமது பின் துக்ளக் ஆட்சி வரையிலுமான இஸ்லாமியர் ஆட்சியின் வரலாற்றை பதிவு செய்தார்டா புது உஸ்லாதீன் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு வந்து அப்துல் மாலிக் இஸ்லாமி வந்து தன்னோட கஜானாவிய காலம் தொடங்கி முகமது பின் துக்ளக் ஆட்சி வரையில் இஸ்லாமியரோட ஆட்சி வரலாற்றை பதிவு செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், தெளிவாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி, பாரசீக சொற்களுக்கு நிகரான டேஷ் சொற்கள் கொண்ட அகராதிகள் தொகுக்கப்பட்டதுன்னா ஹிந்தாவி. அடுத்த கேள்வி, டேஷ் என்னும் துதி நமக என்பது ஜியா நசபி பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத கதைகளின் தொகுப்பாகும்டா கிளிநூல். கிளிநூல்ன்றது வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத கதைகள். ஓகேவா?
நெக்ஸ்ட் கொஸ்டின், டேசாம் ஆண்டுக்குரிய செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு சுல்தான் பால்பனின் நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலையுமின்றி பார்க்கடலில் துயில்கிறார் என்கிறது அப்படின்னா 1276. அதாச்சும் இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா 1276 ஆண்டுக்குரிய செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டுன்ற ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, சுல்தான் பால்பனின் நல்லாட்சியின் விளைவாகத்தான் விஷ்ணு பகவான் எந்த கவலையுமின்றி பார்க்கடலில் தூயில்கின்றார் அப்படின்ற அந்த செவ்வியல் கல்வெட்டு சொல்லுது. அதான் இந்த கொஸ்டினோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்த கேள்வி, ஸ்ரீவரா டேஷ் என்ற தமது நூலில் யூசுப் ஜூலேகாவின் கதையை ஒரு சமஸ்கிருத காதல் பாடலாக சேர்த்திருக்கிறான்னு கேட்டால் கதா கௌடுக. அதாவது ஸ்ரீவரா கதா கௌடுக என்ற தனது நூலில் யூசுப் ஜூலேகாவின் கதையை ஒரு சமஸ்கிருத காதல் பாடலாக சேர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூல் ஜைன விலாஸ். அதாவது ஸ்ரீவரா அரசரோட வரலாற்று நூல் ஸ்ரீவரா பற்றி குறிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டெல்லி சுல்தான்களை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக கிடச்ச சான்றுகள் என்னென்னு ஒரு புக்கில் ஒரு டேபிள் கால மாதிரி போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் இது கட்டாயமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்பெரினி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்றது என்னென்னா தாரிக் அல் ஹிந்த், அதாவது அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும். இதுதான் இதோட மீனிங். இது ஒரு புக்கு. அதாவது இந்த அல்பெரினின்றவர் அதாவது இந்த அல்பெரினி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுனது தாரிக் அல் ஹிந்த். இது ஆக்சுவலி இது எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இது எழுதுனது யாருதுன்னு தெரில. பட் அதாவது அல்பெரினி அப்படிங்கிற ஒருத்தர் தாரிக் அல் ஹிந்த் அப்படின்ற ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கு என்னென்னா அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானம் மற்றும் மதமும். சரிங்களா? இது அல்பெரினிங்கிறது பெயர், தாரிக் அல் ஹிந்த்ன்றது புக்கு. கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்ஹஜ் உஸ் சிராஜ் தபகத் இ நஜரின்ற ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அது எப்போ எழுதினார்னா 1260. இது அரபு மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இஸ்லாமிய வரலாறு தொகுத்த ஒரு நூல் வந்தது. அந்த நூல் எழுதினவர் யார், என்ன நூல்னு நம்ம படித்தோம். அது மின்ஹஜ் உஸ் சிராஜ். என்ன நூலுன்னு பார்த்தீங்கன்னா தபகத் இ நஜரி. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷியாவுதீன் பாரணி அப்படிங்கிறவர் என்ன எழுதியிருக்காருன்னா தாரிக் பெரோஸ் ஷாஹி. எப்போ 1357 எழுதியிருக்காங்க. அதாவது ஃபெரோஸ் துக்லக் வரையிலான டெல்லி சுல்தான்களோட வரலாறு இந்த புக்கில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் அமீர் குஸ்ரோ என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிப்தா உல் புது, அதாவது ஜலாலுதீன் கில்ஜியோட வெற்றிகளை பற்றி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கஜேன், அதுக்கப்புறம் உல் புக்து. இது என்னென்னா அலாவுதீன் கில்ஜியின் வெற்றிகளும் பாரசீக மொழியில் எழுதியிருக்காரு. இந்த அமீர் குஸ்ரு பாரசீக மொழியில் எழுதியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மிப்தா உல் புது, அப்புறம் கஜேன், அப்புறம் உல் புது. ஓகேங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து படித்தா கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் துக்லக் நாமா அப்படிங்கிறது என்னென்னா பாரசீக மொழியில் துக்லக் வம்ச வரலாறு அப்படின்ற ஒரு புக். இது பாரசீக மொழியில் எழுதியிருக்கிற துக்லக் வம்ச வரலாறு. பட் இதோட ஆசிரியர் பேர் கொடுக்கல. நெக்ஸ்ட் சம்சி சிராஜ் அபீப் அப்படிங்கிறது அப்படின்ற ஒருத்தர் தாரிக் இ ஃபிரோஸ் சாஹி அப்படிங்கிறத டெல்லி சுல்தானியம் பற்றிய பாரசீக மொழியில் உள்ள பாரணியின் குறிப்புகளை ஒட்டியது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியாவுதீன் பாரணியோட கருத்துக்களையும் குறிப்புகளையும் ஒட்டி இந்த புக்கை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா குலாம் யஷ்ய பின் அஹ்மத் அப்படிங்கிறவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா தாரிக் இ முபாரக் ஷாஹி. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத ஆட்சியாளர் முபாரக் ஷாவின் ஆட்சியில் பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெரிஸ்டா. இது இந்தியாவின் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு. இது எழுதுனது யாருன்னு சொல்லலை. இது பாரசீக மொழியில் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், இதோட டெல்லி சுல்தான்ஸ்லேருந்து லைன் பை லைன் கொஷின் முடிஞ்சு. மேக்ஸிமம் நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும், எங்கே யார் எப்படி அப்படின்னு. இது ஒரு ரிப்பீட்டடாக ஒரு 2 டைம்ஸ் கேட்டால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்காமலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். பிகாஸ் இதில் நம்ம லைன் பை லைன் கொஷினாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து மெமரி ஆகும். ப்ளஸ் இந்த பேரெல்லாம் பார்த்து பயப்பட வேணாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது சட்டுன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அதை பார்த்து பயப்படாமல் நல்ல தைரியமாக படிங்க. தொடர்ந்து சிலபஸ் வைஸ் டாபிக்ஸுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு 50 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.